வணக்கம் டிவிகே ஆர்மி. இன்னைக்கு நம்முடைய டிஸ்கஷன்ல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய செயல் வீரர்கள் கூட்டமானது நேற்று மாமல்லபுரத்துல நடந்துச்சு. சோ அதுல திரு விஜய் அவர்கள், ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், அருண்ராஜ் உள்ளிட்ட பல தலைவர்கள் கலந்து கொண்டு பேசியிருக்காங்க. சோ அதுல திரு விஜய் அவர்கள் பேசிய அரசியல் பற்றி உங்களுடைய முதல் கருத்தை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாத காலத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் பேசுறாரு அப்படின்ட்டு சில ஊடகங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிச்சு. அதை நாட்கணக்கெல்லாம் போட்டு 37 நாட்கள், அதாவது மலேசியாவில் பேசினது, இந்த தேதியில பேசினார் அப்படின்ட்டும் நிறைய விஷயங்கள் பேசல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் இருந்துச்சு. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் விசில் சின்னம் வந்திருக்கு, விசில் சின்னம் பத்தி பேசுவாரா, சிபிஐ வழக்குக்கு 2 முறை விசாரணைக்கு போயிட்டு வந்திருந்தார் டெல்லி, அதை பத்தி பேசுவாரா, அதே போல ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, அதை பத்தி பேசுவாரா, கூட்டணி காங்கிரஸ் வருது வரல, டிடிவி மற்ற கட்சி போய் அதிமுக கூட்டணி ஜாயின் பண்ணிட்டாரு, இந்த கூட்டணி பத்தி எல்லாம் பேசுவாரா அப்படிங்கிற விவாதம் தான், அந்த எதிர்பார்ப்பு தான் அதிகமா இருந்துச்சு. அதை தாண்டி நிறைய விஷயங்களும் பேசியிருந்தாரு. குறிப்பாக இந்த பேச்சுக்கு பிறகு யாரெல்லாம் கத்தி கதறிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, அதிமுக கட்சியும் அதே போல விசிக கட்சியும் நிறைய எதிர்வினைகள் பதில்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல குறிப்பாக விஜய் அவர்கள் பேசினதுக்கு அதிமுக பதில்கள் கொடுத்திருக்கு, நிறைய விமர்சனங்கள்லாம் வச்சிருக்கு. விஜய் அவர்கள் அங்க என்ன பேசுறாரு அப்படின்னா, அழுத்தம் இருக்கா அப்படின்னு தான் தொடங்குறாரு. அழுத்தம் இருக்கானா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. யாருக்குன்னா மக்களுக்கு இருக்கு அழுத்தம். திமுக அதிமுக கட்சிகள் நம்பி ஏமாந்து மக்கள் ஓட்டு போட்டு ஏமாந்துருக்காங்க. அதனால இந்த நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்க, திமுக அதிமுக என்ன பண்ணுவாங்க, புதிதாக ஒரு மக்கள் சக்தி வந்துடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த பயத்துல இருக்காங்க, அந்த அழுத்தத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய 2 கட்சிகள், இன்றைக்கு ஆளக்கூடிய திமுக கட்சி பாஜகவோட ஒரு அழுத்தத்துல இருக்கு அப்படின்ட்டும், அதே போல அதிமுக கட்சி நேரடியாக அடிமை கூட்டணியாக ஒரு அழுத்தத்துல தான் இருக்காங்க. அந்த மாதிரி அழுத்தத்துல நான் விஜய் இருக்க போறது இல்லை, நான் அப்படிப்பட்ட ஆளும் இல்லை, இந்த மூஞ்ச பார்த்தா அப்படியா தெரியுது, இந்த அழுத்தத்துக்கெல்லாம் பயப்படுற ஆளா அப்படியே தெரியுது அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. அதுல குறிப்பிட்டு சொன்னது 2 கட்சிகளுமே விமர்சனம் பண்ணியிருப்பாரு. திமுக நேரடியாக இல்லாம மறைமுகமா சரண்டர் ஆயிட்டு இருக்காங்க, அதிமுக நேரடியாவே சரண்டர் ஆயிட்டாங்க. நான் அண்டி பிழைக்கிறதுக்கு நான் வரல, அடிமையா இருக்கிறதுக்குலாம் நான் அரசியலுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அதிமுக குறித்து நிறைய கருத்துக்கள் பேசிட்டாரு. அண்ணா அவர்கள் பெயரை வச்சிருக்கக்கூடிய கட்சி அடிமையா இருக்கு, அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணல. அண்ணா அவர்கள் தொடங்கிய கட்சி திமுகவும் அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணல, நம்ம ஃபாலோ பண்ணுவோம், மக்கள் நமக்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருப்பாரு. அது செயல் வீரர்கள் கூட்டம், தேர்தல் காலகட்டமா, அதுல நிறைய கருத்துக்கள் கட்சி என்ன செய்யணும், கட்சியினர் என்ன செய்யணும்னு சொல்லியிருப்பாரு. அதை இறுதியா பேசுவோம். குறிப்பாக அதிமுக பதட்டப்படுறதுக்கான காரணம் நேரடியாக ஊழல் கட்சி அப்படின்ட்டு பேசிட்டார். தீய சக்தி திமுகவையும், அதே போல ஊழல் சக்தி, ஊழல் அடிமை சக்தி அதிமுகவையும், இந்த 2 கட்சிகளையும் ஆள விடக்கூடாது, அவங்கள்ட்ட இருந்து தமிழ்நாட்டை மீட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஒரு இடத்துல பேசும்போது ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாரு. அதுல இதற்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வை சொல்றேன் அப்படின்ட்டு சொல்லி பேசும்போது, சின்ன மருது பெரிய மருது இவங்க மாதிரி எனக்கு நீங்க இருக்கீங்க. அவர் வேலுநாச்சியார் அவர்கள் தன்னுடைய நாட்டை ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்து மீட்கிறதுக்காக இந்த மாதிரி நட்பு சக்தி எல்லாம் சேர்த்துட்டு மீட்டு இருப்பாங்க. நமக்கு இதுல கூட்டணி பத்தியும் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். தனியா நின்னாலும் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லு, தனியா நின்னாலும் வெல்வோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நட்பு சக்தி இருந்தானா இல்லைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் தனியாக தான் போட்டியிட போறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பதிலாகவும் பார்க்கலாம் நம்ம. அதே போல இந்த வேலுநாச்சியார் கதையிலே சொல்லும் போது திமுகவை இன்னொரு அடி அடிச்சிருப்பாரு. விழிப்பா இருக்கணும், சதி செய்யக்கூடியவர்களா இருக்கட்டும், அழுத்தம் கொடுக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்கள நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. திமுக முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே மொழியை பிடிக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்டர் சொல்லியிருப்பாரு. அது டைரக்ட் அட்டாக் தான். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம விழிப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நம்மளுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கணும், கட்சியினர் எப்படி வேலை பார்க்கணும், மாவட்ட செயலாளர்கள் எப்படி இருக்கணும், நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாரு. இதுல அதிமுக நேற்று தான் புதிதாக விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ண மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு பதில் கொடுக்கணும். விஜய் அவர்கள் தொடக்கத்துல இருந்து அதிமுகவை விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. இன்றைக்கு தலைமையா இருக்கக்கூடிய கட்சியே அதிமுக கட்சியை விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காரு. நாமக்கல் கூட்டத்துல மேடம் ஜெயலலிதா அவர்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணல, அம்மான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர அவங்க என்ன சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணல. இதற்கு முன்பு கூட்டணி வச்சேன், 2000 முன்பு கூட்டணி வச்சதுனால நான் பெரிய ஒரு தவறு செஞ்சுட்டேன், இப்ப இதன் பிறகு அந்த தவறு செய்ய மாட்டேன், பிஜேபி கூட என்றைக்கும் ஒட்டும் இரவுல உறவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை அதிமுக ஃபாலோ பண்ணல, ஓபிஎஸும் ஃபாலோ பண்ணல, எடப்பாடி பழனிசாமி ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துலயும் அதிமுகவை ஒரு அடிமை கட்சி அப்படின்ட்டு விமர்சனம் பண்ணியிருப்பாரு. நாமக்கல் பரப்புரையில பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம மதுரையில மதுரையில் நடந்த 2வது மாநில மாநாடு, வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது அப்படிங்கிற அந்த மாநாட்டிலையும் விஜய் அவர்கள் பேசியிருப்பாங்க. நம்ம அடிமை கட்சி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஊழல் சக்தி கிடையாது, ஊழல் கட்சி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அங்கேயும் பேசிட்டாரு. மதுரை மீட்டிங் இந்த சுற்றுப்பயணத்துக்குலாம் முன்னாடி நடந்தது, அங்கேயும் பேசியாச்சு. சுற்றுப்பயணத்துல நாமக்கல்லையும் பேசியாச்சு. தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க கட்சி, அவங்களுடைய கொள்கை கூட்டம், அது என்னமோ போங்க,
மக்கள் வந்து நம்ம பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. இப்ப இந்த 2 இடங்களையும் பேசியிருக்காரு. இந்த கூட்டணி எல்லாம் முடிவான பிறகு விஜய் அவர்கள் கண்டிப்பாக வரமாட்டாரு அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் வந்து அதிமுக எதிர்வினை ஆற்றத்தை பார்க்க முடியுது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் விஜய் அவர்கள் வந்து திமுக அதிமுக பற்றி, அதே போல பாஜக அழுத்தம் பற்றியும் திமுகவுடைய சதி பற்றியும் நிறைய பேசியிருந்தாரு. இந்த முறை திமுக வந்து பதில் கொடுக்காம அதிமுக நிறைய விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பாஜக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விசிகாவும் ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ திமுக அதிமுக பாஜக தான் எப்பவுமே டிவிக்கு விமர்சனம் செய்யும். இப்ப என்ன புதுசா விசிக விமர்சனம் பண்ணதுக்கு வந்து ஆதவர்ஜுனா அவர்களோட பேச்சு தான் காரணம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து விஜய் அவர்கள் பேசுறதுக்கு முன்பு பேசினாரு, கிட்டத்தட்ட நிறைய கருத்துக்கள் பேசினாரு. இதற்கு முன்பு ஏன் வந்து அமைதியா இருந்தீங்க அப்படிங்கிறதுக்கு பதிலா இருக்கட்டும், திமுகவோட கட்சி எப்படி இருக்கு, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி இருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகன் அப்படின்ட்டு எல்லாமே பேசியிருந்தாரு. இந்த ஜனநாயகன் படம் வந்ததுக்கு வராததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் பதில் கொடுத்திருந்தாரு. மற்ற கட்சியும் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இப்போ நம்மளை யார் எதிர்க்கிறான்னா இந்த கூட்டணி கட்சிகள், திமுகல வந்து 13 கட்சி, அதிமுகவில் வந்து 9 கட்சி, இந்த கூட்டணி எல்லாம் இல்லாம சீமானே ஒரு அடி அடிச்சிருப்பாரு, இது இல்லாம இன்னொருத்தர் கத்திட்டு இருக்காரு, அவர் வந்து பேச வேணாம் அப்படின்னு போயிருப்பாரு. இப்போ கூட்டணி கட்சிகளுடைய அரசியல் இதுவும் பேசியிருந்தாரு. இந்த இடத்துல விசிக விமர்சனம் பண்றதுக்கான காரணம் வந்து இன்னைக்கு ட்வீட்டும் பண்ணியிருக்காரு, அதற்கு வந்து பதிலும் கொடுத்திருக்காரு. நான் சொன்னதை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் வந்து இன்னும் தெளிவா சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல என்ன சொல்லிடுவாருன்னா, தலைவர் திருமாவும் நீங்க என்ன நினைச்சீங்க, தலைவர் திருமாவும் ஒரு 20 பேர் தான் அங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவார். அதே போல திமுகவுக்கு வந்து அடியாட்களாக வந்து கூட்டணி கட்சிகளை பயன்படுத்துறாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அந்த 2 விஷயமே வந்து அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, என்ன இப்படி பேசுறாரு, விசிகாவுல இருந்தானே வந்தாரு, ஏன் அப்படி பேசுறாரு தலைவர் அவர்கள் அப்படின்னு சொல்லும் போது, திருமாவர்கள் குறித்தும் விசிகா குறித்தும் ஆதவர்ஜுனா அவர்கள் பேசுனதுக்கு சரியான ஒரு விளக்கமே கொடுத்துட்டார். அந்த 20 பேர் யாரு அப்படின்னு பேசியிருப்பாரு. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் கட்சியினரே வந்து தனக்கு ஆதரவாகவே வச்சுக்குவாங்க. இப்போ விசிகாவில் எம்எல்ஏக்கள் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க, எம்பிக்கள் வந்து 2 பேர், ரவிக்குமார் அவர்களும் திருமாவும் தான் எம்பி. இப்போ எம்எல்ஏக்கள் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா, எம்எல்ஏக்கள்லாம் விசிகாவோட நிலைப்பாடு, விசிகா கட்சியோட நிலைப்பாடு, திருமா தலைவர் அப்படிங்கிறத தாண்டி திமுக ஆதரவாகவே இருப்பாங்க. ஏன்னா இந்த கட்சியோட சப்போர்ட்ல தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அங்க வந்து பணமா இருக்கட்டும், அல்லது ஓட்டா இருக்கட்டும், சாதிய கட்டமைப்புல வந்து அவங்க ஆதரவு நிலைப்பாடா இருக்கட்டும், அல்லது பணபலம், ஆட்சி பலம், அதிகார பலமா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எப்பயுமே நிறைய பத்திரிகையாளர்களே கேள்வி கேட்டிருக்காங்க. நான் அதிமுக காரணம் அப்படின்ட்டு திரும்பவும் வந்து சண்டை போட்டிருக்காரு. அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இருக்கு. அங்க தலைவர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன நடந்தாலும் வந்து திமுக ஆதரவாகவே ஒரு நிலைப்பாட்டிலே இருக்காரு, கட்சியினரும் அப்படிதான் இருக்காங்க. அப்ப அதனாலதான் நான் சொன்னேன், மக்கள் தாவேக்காவை நோக்கி வந்துட்டாங்க, விசிக தொண்டர்கள் வந்து தாவேக்கா நோக்கி வந்துட்டாங்க. எப்படி அதிமுக தொண்டர்கள் வந்து அதிமுக சரியில்லை, பிஜேபி கூட்டணி வைக்கிது அப்படிங்கிற ஒரு சூழல்னால வந்து தாவேக்கா பக்கம் வந்துட்டாங்களோ, அதே போல விசிகாவோட தொண்டர்களும் இங்க தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன்ல தான் நான் சொன்னேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுவும் வந்து திமுகவுடைய ஐடி விங்க அவங்க வந்து கிளப்பி விடுறாங்க, தப்பா மாத்தி ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஒரு விளக்கம் கொடுத்தாரு. என்னுடைய நோக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு அதிகாரம் வேண்டும் அப்படிங்கிறது தான். விசிகாவில் இருக்கும் போதே வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் ஆதவர்ஜுனா அவர்களை வந்து நீக்கி இருந்தாங்க, இடைக்காலமா நீக்கிருந்தாங்க, ஒரு 6 மாதங்கள் வந்து நீக்கிருந்தாங்க. இந்த சிக்கல் வந்து அங்க இருக்கு. இப்போ திமுக வந்து அந்த நிலைப்பாடை எடுக்கவே எடுக்காது, விசிகாவும் அதற்கு சப்போர்ட் பண்ணதுனால காரணத்தினால ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து பாதிக்கப்படும் போதும் விசிகாவோட நிலைப்பாடு சரியில்லை. அந்த எம்எல்ஏக்களே வந்து திமுக ஆதரவா தான் பேசுறாங்க, என்ன நடந்தாலும் திமுக ஆதரவா பேசுறதுனாலதான் அவர் அப்படி சொன்னார். ஒரு 20 பேர் தான் இருக்கீங்க, தொண்டர்கள் எல்லாமே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அது யதார்த்தம் தான். நீங்க வாக்குகள் வாங்கும்போது பாத்தீங்கன்னா எந்தெந்த கட்சிகள்லாம் வாக்குகள் சேதாரமா இருக்குன்னு பார்க்கும்போது விசிகாவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். விசிகாவோட வாக்குகள் தாவேக்காவுக்கு தான் இருக்கு. தலைவர்களும் திமுகவுக்கு ஆதரவு பேசக்கூடிய ஒரு 20 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னது வந்து அதுதான் அவங்களுக்கு கோபம் ஆயிடுச்சு. இப்போ இது மட்டும் இல்லாம இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அருண்ராஜ் அவர்கள் பேசினாங்க, சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பேசினாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. அருண்ராஜ் அவர்கள் வந்து ஊழல் பத்தி பேசியிருந்தாரு. சிடிஆர் அவர்கள் வந்து கஞ்சா போதை புழக்கம் எப்படி இருக்கு, இங்க தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பேசியிருந்தாரு. ஆனந்த் அவர்கள் வந்து கட்சியோட அடுத்தடுத்த கட்ட நிலைப்பாடு எப்படி இருக்கு, நம்ம எப்படி தேர்தலில் வேலை பார்க்கணும் அப்படின்னு பேசினாரு. எல்லா தலைவர்களுமே சிறப்பாக பேசினாங்க. தலைவர் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரியே இது வந்து மிக முக்கியமான காலகட்டம். ஏன்னா தேர்தல் வேட்பாளர்கள் அறிவிப்பு, அதன் பிறகு பரப்புரையா இருக்கட்டும், இதுல இருக்கக்கூடிய அரசியலா இருக்கட்டும், உங்களுடைய அழுத்தங்களா இருக்கட்டும். ஏன்னா திமுக கட்சி வந்து இத்தனை வருடங்களாக இருந்த கட்சி புதிதாக தேர்தலை ஒரு கட்சியாக தொடங்கி தமிழக வெற்றி கழகம் எதிர்கொள்ள போகுது. இப்போ என்னென்ன அழுத்தங்கள்லாம் கொடுப்பாங்க, அதுக்கு வந்து நீங்க தயாரா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். இந்த இறுதி காலகட்டம் இந்த 2-3 மாதங்கள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், 2 மாதங்கள் தான் இருக்கு. அதுல வந்து ஒற்றுமையா இருக்கணும். எனக்கு வந்து 2.5 கோடி குடும்பங்கள்லையும் வந்து எனக்கு வாக்குகள் இருக்கு, அங்க வந்து எனக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்க, அவங்கள பாதுகாப்பா வந்து வாக்கு செலுத்த வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த பூத் ஏஜென்ட் பத்தியும் வாக்காளர்கள் எப்படி வந்து வாக்கு சேர்க்கணும், அதே மாதிரி விசில் சின்னத்தை வந்து சொன்னதா இருக்கட்டும். செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருந்தாங்க, விசில் சின்னத்தை
எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லியிருந்தாரு. நிறைய அரசியல் கருத்துக்கள் அவரும் பேசியிருந்தாரு. இந்த சின்னத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும், பூத் ஏஜென்ட்கள் வந்து சரியா இருக்கணும், எந்த அழுத்தங்களுக்கும் உட்பட்டுறக்கூடாது அப்படின்னு பேசியிருப்பாரு. ஒற்றுமையா இருக்கணுங்கிறத திரும்ப திரும்ப சொல்லியிருப்பாங்க. அதுல மாவட்ட செயலர்கள் தொடங்கி அதுல பேசிய கட்சியினரை தொடங்கி தலைவர் அவர்கள் வரைக்கும் இந்த ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் என்ன காரணம்னா தேர்தல் நேரத்துல நிறைய அழுத்தங்கள் இருக்கும். எம்எல்ஏ வேட்பாளருக்கே வந்து அழுத்தங்கள் இருக்கும். அதிமுக ஊழல் சக்தியா இருக்கக்கூடிய அதிமுகவையும் தீய சக்தியா இருக்கக்கூடிய திமுகவுடைய இந்த கொள்ளை லாப இந்த வெற்றிகளை வந்து மக்களுடைய சக்தியோட வெற்றி பெற ஒரு சூழல்ல வந்து இதை வந்து தடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. என்ன வேணா பண்ணுவாங்க. அப்போ ஒற்றுமையா இருந்து வேலை பாருங்க, முழுக்க முழுக்க தேர்தலில் எப்படி வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு தான் அந்த செயல்வர்கள் கூட்டத்துல இருந்துச்சு. இதுதான் மிக முக்கியமான கருத்தா இருக்கு. எங்களுடைய ஆதவர்ஜன் அவர்கள் பேசும்போது எங்களுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பேசியிருந்தாரு. விஜய் அவர்கள் பேசும்போது என்னைய நம்புறாங்க, அதே போல உங்களையும் நம்புறாங்க, அந்த நம்பிக்கையை வந்து கடைசி வரையும் கொண்டு போகணும்னு சொல்லியிருந்தாரு. எல்லாமே வந்து இந்த தேர்தலில் ஒற்றுமையா இருந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் இருந்துச்சு. நாங்க சொல்லக்கூடிய வேட்பாளர்களுக்கு வேலை பாருங்க சொல்லியிருந்தாங்க. என்ன காரணம்னா சில பேர் போட்டியிடலாம்னு நினைப்பாங்க. 214 தொகுதி தானே இருக்கு. 120 மாவட்ட செயலாளர்களும் சில பிணக்குகள் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். அதை தாண்டி வேட்பாளர்னு வரும்போது 234 வேட்பாளர்கள் தான் அறிவிக்க முடியும். நான் இவ்வளவு நாளா இருந்திருக்கிறேன் அப்படின்னு சில மாவட்ட செயலாளர்கள் கோரிக்கை வைக்கிறது நியாயமான கோரிக்கை தான். ஆனா இந்த தேர்தல் காலத்துல இந்த அதிமுகவை, அதுவும் பிஜேபி மாதிரி ஒரு கட்சி வந்து அதிமுக பின்னாடி இருக்கு, காங்கிரஸ் கட்சி அவங்க கூட தான் கூட்டணி இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்து அங்க இருக்கும்போது இவ்வளவு பணபலத்தை செலுத்தும் போது கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு மேல செலவு பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஆதவர்ஜன் அவர் பேசுறாங்க. இந்த காலகட்டத்துல நம்ம தெளிவா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், தீவிரமா வேலை பார்க்கணும். இந்த 1 மாத காலங்கள்ல, இந்த 2 மாத காலங்கள்ல நம்ம வேலை பார்க்கறது தான் நமக்கு வெற்றி ஈட்டு தரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுதான் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும், செயல்வர் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமா இருந்துச்சு. இதுல நிறைய விசிகாவா இருக்கட்டும், மற்ற கட்சிகளா இருக்கட்டும், திமுகவும் அரசியல் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. சின்னத்தையும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருப்பாரு, விசில் அடிச்சிருப்பாரு, கப்பும் எம்பிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு எழுச்சி இந்த கூட்டத்தின் மூலமா வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 70,000 பேர் வந்து நேரடியாக தமிழக வெற்றி கழக கட்சியோட அபிஷியல் யூடியூப் சேனல்லே பார்த்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா சேனல்களும் இருக்கு. அந்த மாதிரி மக்கள் மத்தியில 5 கோடி பேர் வந்து பாக்குறாங்க, ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னா 5 கோடி பேர் பாக்குறாங்க அப்படின்ட்டு ஆதவர்ஜன் அவர்கள் பேசியிருந்தாங்க. அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு கட்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்ட்டு தான் இந்த சின்னத்தையும் சேர்த்து இருந்தாங்க. விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க. கட்சியினரும் எப்படி வேலை பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம், அடுத்தடுத்த கட்டமாக இங்க இருக்கக்கூடிய அரசியலையும் பேசுவோம், மக்கள் அரசியலையும் பேசுவோம், நிறைய விவாதிப்போம். நிச்சயமாக அடுத்தடுத்த டிஸ்கஷன்ல நம்ம நிறைய அரசியல் கருத்துக்களை பேசுவோம். இது வரைக்கும் உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. மக்களுக்கும் நன்றி. நன்றி.